பிரைஸ் தி லார்ட். ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு சாட்டர்டே தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுற ஒரு டே. நம்ம இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை தேசங்களுக்காக ப்ரேயர் பண்ணுற ஒரு டே. ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒரு மனிதனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். இன்னைக்கு மட்டும் இல்லை. ஸோ இது பாருங்க, இதில் என்ன நடக்குது? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வராரு. 40 வருஷம் நிறைய பாடு, அதே சமயத்தில் நிறைய அதிசயங்கள் நடக்குது, அற்புதங்கள் நடக்குது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, முறுமுறுத்த ஜனங்களை அப்படியே வழி கடவுளுடைய கைடன்ஸோட அவர்கிட்ட கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடத்தி கொண்டு வராரு. அவரும் வயசாச்சு மரித்து போயிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் யோசுவாவை தேர்ந்தெடுக்காரு. அந்த யோசுவா கிட்ட சொல்றாரு, பயப்படாத. அதே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துற ஒரு பொறுப்பை மோசே காலம் முடிஞ்சு போச்சு, யோசுவாக்கு கொடுக்குறாரு. அப்போதான் அவர் தைரியப்படுத்துவார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எல்லா வார்த்தையும் சொல்லி 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 அவரை தேற்றாரு. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பாருங்க, அடுத்த பீரியட் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் அவ்வளோ தைரியப்படுத்துறாரு யோசுவாவை. நமக்கும் தேசங்களில் நிறைய நடக்குது இல்லையா? தேசத்துக்கு விரோதமாக தேசம். ஆனாலும் அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுக்குறார், திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அடுத்த பீரியட் எப்படி இருக்குமோன்னு கலங்கியிருக்கீங்களா? இந்தியாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தேசங்கள்லையும் நடக்கிறது பார்க்கணும். ஸோ என்ன நடந்தாலும் நீ கலங்காத, நீ தைரியமாயிரு. இதுவரைக்கும் நடத்தின மாதிரி இனிமேலும் நடத்துவேன். நான் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தனோ அதை நிறைவேற்றுவேன். திரியாதே, கலங்காதே, இனி என்ன நடக்க போதோன்னு கலங்காதே, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சூப்பர். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்கள் மாறலாம், ஆட்சி மாறலாம், ஆனால் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன். எல்லா தேசங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இன்னைக்கு கேதர் பண்ணணும். இந்தியாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் முக்கியமான இன்சிடெண்ட் என்ன முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பண்ணி நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பட் எல்லாவற்றையும் என்னோட நம்பிக்கை என்னென்னா, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு தேசத்துலேயும் என்ன நடக்கு அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். பார்த்துக்கிட்டே தானே இருக்காரு. அவருடைய இடம், அவருடைய தேசம். ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் எப்படி இருக்காங்க, ஆளுகிறவர்கள் எப்படி இருக்காங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் ஆளுகை செய்கிறாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ நம்ம ஜெபம் பண்ணணும், தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். அப்பொழுது அவர் அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய உடன்படிக்கையை, தேசத்துக்கும் அவருக்கும் இருக்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றுவார். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். சரிங்களா? ஜெபம் பண்ணுவோம். கோடானு கோடி ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தைரியமாக இருப்போம். திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ண போகிறோம்.
ஸ்தோத்திர பலி ஏறெடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கொடான கோடி ஸ்தோத்திர பலி. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த புக்கில் உள்ள ஒவ்வொரு பேஜ், அதில் 4 வரலாம், 5 வரலாம், 5. ஸோ அதை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு விசேஷம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நம்ம தியானித்தோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த ஸ்தோத்திர பலி பண்ணும்போது இந்த பேஜில் உபாகமம் கடைசி அதிகாரம், அப்புறம் யோசுவாவில் இருக்கிற ஃபஸ்ட்டு அதிகாரத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சுல, ஜெபம் பண்ணுவோமா? உபாகமம் 33:27 படி, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், ஆகவே எங்கள் தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உபாகமம் 34:3 படி, நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் மோசே தன் கைகளை வைத்த பொழுது யோசுவாவை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பின கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்தக்கூடிய ஞானத்தினால நிரப்பியிருக்காரு. கொடான கொடி ஸ்தோத்திரம். யோசுவா 1:5 படி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவோடு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யோசுவா 1:7 படி, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது புறம் இடது புறம் விலகாதிருப்பாயாக என்று யோசுவாவிற்கு கற்பித்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். யோசுவா 1:8 படி, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ வழி வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொல்லி எங்கள் வழியை வாய்க்க பண்ணுகிற கர்த்தாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, இன்னைக்கு மோசே உடைய ஒர்க்க யோசுவாக்கு கொடுக்குறீங்க. ஹேண்ட் ஓவர் நடக்குது, ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கீங்க சுவாமி. மோசே இவ்வளோ வருஷம் அந்த இஸ்ரவேலரை நடத்திட்டு வந்தார். எவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில், எவ்வளோ சேலஞ்சஸ்க்கு மத்தியில் நடத்திட்டு வந்தார். இன்னைக்கு அந்த பொறுப்பை அப்படியே யோசுவா கையில் கொடுக்குறாரு. ஆனால் அந்த கொடுக்கும்போது அவருக்கு இருக்கிற பயம், கலக்கம், எப்படி நடத்திட்டு போவேன், எப்படி நான் ஆளுகை செய்ய முடியும். ஒருவேளை பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்காக கூட இந்த ஜபம் இருக்கலாம். எப்படி நான் இனி வழி நடத்திட்டு போறேன், எப்படி இந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போறேன். தேசங்கள் அத்தனையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல இருக்கிற ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க ஆண்டவரே கவனமாய் இருக்க. அப்பா, நீர் யோசுவாக்கு சொன்னீர், அந்த வசனத்தை மட்டும் கேட்டு கவனமா நடந்துக்கோ. மோசேக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின்படி நடக்க நீ கவனமாயிரு. அந்த கட்டளைகளின் படி நடக்க கவனமாயிரு. அதை நல்ல கருத்தா படிச்சு அதன்படி நடக்க கவனமாயிரு. அப்படி படிக்கும்போது, கவனமாய் இருக்கும்போது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இஸ்ரவேலை எப்படி ஆளணும், அப்படி இந்த மக்களை எப்படி ஆளணுங்கிறது தெரியும். ஒருவேளை கவுன்சிலர்ஸாக இருக்கலாம், அதுக்கு மேலே சேர்மனாக இருக்கலாம், இல்லை எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், சிஎம்மாக இருக்கலாம், பிஎம்ஆர், பெரிய 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 பதவியில் இருக்கலாம். லீடர்ஸ் அல்லது
அஃபிஷியல் லீடர்ஸ், அதாவது கலெக்டராக இருக்கலாம், பெரிய கமிஷனராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் நடத்துகிறதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி மோசேயுடைய கரத்தை யோசுவா மேலே வைக்கும் பொழுது அந்த ஞானம் இறங்கிச்சு. இஸ்ரவேலை வழி நடத்துகிறதற்கு ஞானம் வேணும், ஞானம் வேணும். கர்த்தருடைய கட்டளையை கவனித்து நடந்தாயானால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். ஒரு மனுஷனும் உங்கள்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாது, ஒரு மனுஷனும் உங்கள்கிட்ட எதிர்த்து நிற்க முடியாது. இது சொல்லும்போது யோசேப்புடைய கதை நினைவுக்கு வருது. யோசேப்பு கர்த்தர் அவரோடு இருந்தபடினால், கர்த்தருக்கு அவர் உண்மையாய் வாழ்ந்தபடினால் உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்து யாரும் எதிர்த்து நிற்க முடியல. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்தார். அரசாளுகிறதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். அப்பா, இப்பொழுது நாங்கள் எங்கள் இந்தியாவை, அது மட்டும் இல்லை எல்லா தேசங்களையும் அவரிடத்தில் கொண்டு வருகிறோம் ராஜா. ஹல்லேலூயாப்பா. ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகிறதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க சுவாமி. நீ சொல்லுகிறீர், கலங்காதே, திகையாதே, ஒரு உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆளுகை செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறீர் சுவாமி. ஒவ்வொரு கண்ட்ரியும் ஆளுகை செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறீர் சுவாமி. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு இது எப்படி நடத்த போறேன்னு நினைக்கிறாங்களா? ஆண்டவரே, அவங்க உண்மையா உத்தமமா தேச மக்களை நடத்த நீர் கிருபைத்தாங்க சுவாமி, கிருபைத்தாங்க, கிருபைத்தாங்க. ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் உடைய கருத்தை வைங்கப்பா. உம்முடைய கருத்தை ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் வைங்க, வைங்க. அப்பதான் அவங்க ஞானம் அவங்களுக்கு வரும். அவங்க புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கு ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நிறைவேற்றி கொடுக்க போயதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாப்பா, ஒவ்வொரு தேசத்திலும் இன்னைக்கு ஆளுகை செய்கிறவர்கள் மேல உங்க கரத்தை வைக்க போறீங்க. எங்க ஜெபத்தை கேட்டு உங்க கரத்தை ஒவ்வொரு தலைவர் மேலும் வைக்கிறோம், வைக்கிறோம். புத்திமானாய் நடந்து கொள்ள, புத்தியாய் ஆளுகை செய்ய, காரிய சக்தி உள்ளவர்களாய் இருக்க, யோசேப்பை போல காரிய சக்தி உள்ளவர்களாய் இருக்க, உண்மையாய் உத்தமமாய் இந்த மக்களை வழி நடத்த நீர் கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. முற்றிலுமா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேர்ல்டு முழுவதையும், உலகம் முழுவதையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்கிறவர்களை நீர் உடைய கரத்தை கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய ஞானத்தினால் நிரப்பி புத்தியாய் இந்த தேசத்தை நடத்துவதற்கு நீர் கிருபை கொடும், நீர் கிருபை கொடும். நீர் அவர்களுக்கு சொல்கிறீர், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன். நீ மக்களை வழி நடத்துவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தேங்க்யூ லார்ட். நீர் கொடுத்த வசனத்துக்காக உமக்கு நன்றி. அநேக எல்லா தலைவர்களையும் நீர் ஆளுகை செய்ய போறதுக்காக, உடைய கரத்தை வைப்பதனால் அவங்க கிடைக்க போகிற ஞானத்துக்காக அவங்க கேட்காம இருக்கலாம். நாங்க இணைஞ்சு ஜெபிக்கிறோம் சுவாமி, நாங்க இணைஞ்சு ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, அவங்க மேல கருத்தை வைங்கப்பா. புத்தியாய் நடந்து கொள்ள, காரிய சித்தி உள்ளவங்களாய் நடந்து கொள்ள, அவங்களுக்கு முன்பாக யாரும் எதிர்த்து இருக்கக்கூடாத ஒரு கிருபையை உயிரோடு இருக்கும் மட்டும் கொடுக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கொடானு கொடி நன்றி, கொடானு கொடி நன்றி. எல்லாவற்றையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையை சொல்ல போனா இந்த வசனத்தை வச்சு தேசத்துக்காக ஜெபம் பண்ணணுமே எப்படி என்ன ஏதுன்னு ரொம்ப நேரம்
ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் யோசிக்கவே முடியல. அவ்வளோதான். சாமி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா. அவருடைய கருத்தில் ஒப்புக்கு பாருங்கள், எப்படி லீட் பண்ணுற. உண்மையாகவே இது எதையுமே நான் திங்க் பண்ணல. உண்மை என்ன எப்படி ஜெபம் பண்ணணுன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தோணலை. பட் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் சுவாமி, நீங்கள் என் கூட இருந்து வழி நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்படி போய் கடைசியில் தலைவர்களுக்கெல்லாம் அவருடைய கருத்தை வச்சு அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். எல்லா தேசங்களையும் ஆளுகை செய்வார். ஆளுகை செய்கிறவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, வேகத்தை கொடுத்து, காரிய சித்தி உள்ளவர்களாக நடத்துவார். ஒருவனும் உங்களுக்கு எதிராக நிற்பதில்லை. இன்னைக்கு மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கும் நாளில் தைரியமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் கூட இருக்கும்போது மட்டுமே. ஆமென்.